ஹாய். நம்ம ஜட்ஜஸ்லாம் உங்களை இடக்கு முடக்கா கேள்வி கேட்க ரெடியா இருக்காங்க. நீங்க ரெடியா இருக்கீங்களா? ரெடியாக இருக்கேன். உங்க கூட யார் வந்திருக்காங்க? எங்கள் அப்பா அம்மா, எங்கள் பாட்டி, தம்பி, தங்கை எல்லாருமே வந்திருக்காங்க. ஓகே, ஃபுல் ஃபேமிலி இஸ் ஹியர். ஓகே சோ இல்லை, என்னோட இன்னொரு தங்கை வரல, அவள் ஊரில் இருக்கா. அவளை தவிர மீதியெல்லாம் வந்திருக்காங்க. ஓகே சோ ப்ளீஸ் டேக் யூர் சீட். தமிழரசன், now you come to the finalsல வந்திருக்கேன். நீங்கள் what is your background? நீங்கள் எதுவரை படிச்சிருக்கீங்க? Tell us about yourself. பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன் முடிச்சிருக்கேன் சார். எப்படி சினிமாவில் இன்ட்ரெஸ்ட் வந்தது? சின்ன வயசுலேருந்தே சினிமா ரொம்ப பிடிக்கும். வீட்டில் சும்மா இருக்கும்போதெல்லாம் டிவி மட்டும்தான் பார்த்துட்ருப்பேன். அம்மா திட்டிகிட்டே இருப்பாங்க. ஸோ படம் பண்ணணுன்னு ஆசை. வீட்டில் கேட்டேன், அவங்க எதுவும் சொல்லலை. டிஎஃப்டி பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது, டிஎஃப்டி பண்ணுன்னா ஒரு பேசிக் டிகிரி ஒன்று வேணும், ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்போது டிகிரி என்ன பண்ணலாம் அது ரிலேட்டடாக அப்படின்னு யோசிச்சப்போ விஷுவல் கம்யூனிகேஷன் பற்றி தெரிஞ்சுது. ஸோ அதுக்காக சென்னை வந்து ஜாயின் பண்ணேன். அது ஜாயின் பண்ணும்போதே அவங்க பர்மிஷனோடு தானே ஜாயின் பண்ணீங்க? அவங்க ஆதரவு, அவங்க இதோடு தானே பண்ணீங்க? ஆமாம், அவங்களோட. இல்லை, அவங்களுக்கு இது விஸ்காம் இதில் என்னன்னு தெரியாமல் நைஸாக ஏமாற்றிட்டு ஜாயின் பண்ணீங்களா? அப்படி இல்லை, அது அவங்க அம்மா கிட்ட கேட்டலாமே சார். நீங்க சொல்லுங்கம்மா, நீங்க ஃபுல் சப்போர்ட் கொடுத்தீங்களா? விஸ்காம்னா என்ன அதை பற்றி சொல்லுப்பா அப்படின்னு கேட்டிங்களா? அதெல்லாம் நாங்கள் கேட்கல, அதை பற்றி சொல்லலை. ஆனால் அவனுக்கு சின்ன பிள்ளையிலேருந்து எந்த பொருளை பார்த்தாலும் உடனே அதை செஞ்சு காமிச்சுப்பான். ஓஹோ. உடனே மலைக்கோட்டைக்கு போகணும்னு வச்சுக்கோங்களேன், அங்கே போயிட்டு வந்தால் உடனே களிமண்ணை பிடிச்சி உடனே அதை செஞ்சு உடனே காமிப்பான். ஓ, இதுக்கு சில ஸ்கல்ப்சர்ஸ் அது மாதிரி டைப்பா செய்வாங்க. இதில் கிளேல இது பண்ணுவீங்களா எப்படி? பண்ணுவேன், கிளேயில் பண்ணுவேன். நல்ல டெக்கரேஷன்லாம் பண்ணுவாங்க. நல்லா பண்ணி கொண்டு வந்து இது நல்லா இருக்கா அதெல்லாம் இவங்களுக்கு தெரியாமையே கொண்டு வந்து காமிப்பான். அதெல்லாம் ரொம்ப வர்ணம் அடித்து காமிக்கும் போதெல்லாம் அப்போலாம் கொஞ்சம் ஆர்வம் இருந்தது. ஆனால் இந்த அளவுக்கு அவன் இவ்வளோ செய்வான்றதை நான் எதிர்பார்க்கல. இன்றைக்கி சந்தோஷமாக இருக்குது. இப்போ வந்து அவன் கொஞ்சம் கொஞ்சமாக மேற்படியில் வந்துட்டு இருக்கும்போது எனக்கு வந்து அதை பற்றி சொல்ல தெரியல. ஓகே, தமிழரசன் பண்ண படங்களே உங்களுக்கு பிடிச்ச படம் எதுமா? நாளை இயக்குனர்ல எனக்கு ஒரு மாலை பொழுது படம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, அந்த படம் உங்க பையன் எப்பவுமே காதலை பேஸ் பண்ணியே படம் எடுக்கிறான். காதல்லாம் ரொம்ப பிடிக்குமோ? அது வந்து அவங்களோட இது, நம்ம வந்து ஒன்றும் சொல்ல முடியாது. இவ்வளவு ஒரு நல்ல அம்மா அப்பா. என்ன திவ்யா, டென்ஷனா இருக்க? பின்ன இருக்காதா? எவ்வளோ நேரமாக உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது? யாரும் பார்க்கலையே? பார்க்கலடா, 2 நாளாக நீ என்னை ஒரு தடவை கூட பார்க்கல. நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு உனக்கு புரியலல்ல? யார் சொன்னா? உங்கள் அம்மாவா? நேற்று ஃபுல்லாக என் மொபைல், மெசேஜஸ், புக்ஸ் எல்லாமே செக் பண்ணாங்க. ஆனால் யாருக்கும் தெரியாது. ஓடி போகலான்னு சொல்லிட்டு எதுக்கு பார்க்குக்கு வர சொன்னேன்? உனக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கேன். எதுக்கு வந்த? இப்படி பேசாமே இருக்கிறதுக்கா? தெரியும்டா, உனக்கு என் மேலே அன்பே இல்லை. நம்ம காதலில் உனக்கு நம்பிக்கையும் இல்லை, அப்படி தானே? ஆமாம், அப்படின்னு சொன்னால் நம்பவா போகிறாங்க? நமக்குள்ளே ஏதோ இருக்குன்னு சந்தேகப்படுறாங்கடா. திவ்யா, என்ன சொல்கிற? என்ன சொல்கிற? வா, இப்போவே ரயில்வே ஸ்டேஷன் போகலாமா? யாராவது பார்த்துட்டாங்கன்னா உனக்கு புரிய வைக்க இப்போ டைமே இல்லை. சரி, அந்த நகையை கொடு. சரி, இங்கேயே வெயிட் பண்ணு, நான் போயிட்டு பணத்தோடு வரேன். எங்கடா போகிற? வந்துடுவேன், நீ இங்கேயே வெயிட் பண்ணு. சீக்கிரம் வந்துடுவேன், வெயிட் பண்ணு. புரிஞ்சிக்கோ ப்ளீஸ். புரிஞ்சிக்கவே மாட்டியா? உன்னை பிடிக்காம உன் மேலே நம்பிக்கை இல்லாமலாம் நான் இங்கே வரல. எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும், அதுக்காக என்னால் எல்லாத்தையும் விட்டுட்டு வர முடியாது. இதை நான் உனக்கு எப்படி புரிய வைக்கிறதுனே தெரியல. புரிய வைக்கணும். ஒரு பையனும் பொண்ணும் பழகினா அது ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கக்கூடாதா? நம்ம 2 பேருக்குள்ளே இருக்கிறது ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும்தானே. நம்ம தான் அவங்களுக்கு புரிய வைக்கணும். சரிடா, நான் கிளம்புறேன். நட்புக்கும் காதலுக்கும் நடுவில் ஒரு மதில் சுவர்தானா? தொலைவில் ஒரு தேடல் தானா காதல்? புல்லின் மீது பனித்துளி உள்ளது காதல். காதல் என்றால் காற்றில் கரைந்து மறைவது தானா காதல்?
ஹலோ இது வந்துட்டேன் இருக்கேன். யாரு உன் ஒய்ஃபா? ஜட்ஜஸ் உங்களுக்கு தமிழரசன் பண்ணதுல பிடிச்ச படம் இது? 3 டைம்ஸ் பெஸ்ட் ஃபிலிம் வாங்கியிருக்காருல்ல? யா அவருடைய ஃபர்ஸ்ட் இது பிரதாப் இது மௌனமாய் ஒரு காதல். ஆமாம் இல்லையா? அதாவது ஒரு சுஜாதா படம் பண்ணதும் ரொம்ப நல்லா இருந்தது. ஆமாம், இல்லை மௌனமாய் ஒரு காதல் வந்து ஞாபகம் இருக்கும். அதாவது ஒரு கேசட் கடையில் இல்லையா அந்த கேர்ள் கொஞ்சம் டஃப்பாக, வழக்கமாக பெண்கள் வந்து காதலை வெளிப்படுத்தாமல் சரி வாங்கிட்டாச்சுன்னு போங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு போனதுக்கப்புறம் அவரே பார்த்துட்டு இருக்கிறது உள்ள வச்சுட்டு வெளில காமிச்சு பேஜார் பொண்கள்னு பேர் இதுக்கு. பேஜார் பண்ணுற பொண்கள் அது மாதிரி. பட் அதில் நீங்கள் ஒரு மெசேஜ் வச்சுருக்கீங்க. என்ன மெசேஜ்? சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்லனா கடைசி வரைக்கும் சொல்ல முடியாமல் போயிடும். முக்கியமாக யார்கிட்ட? இன்னைக்கு என் காதலை நான் சொல்லியே தீருவேன். கண்கள் மூடி காணும் கனவினில் நீயோ, இமை விழித்ததும் நிஜத்தினில் நீயோ. உன் நினைவாய் நான் இருப்பேன், உன்னோடு வாழ்ந்திருப்பேன். உன் நினைவாய் நான் இருப்பேன், உன்னோடு அன்று ஒரு நாள் பேஸ்ட் ஆன் ஏ ஷார்ட் ஸ்டோரி. சுஜாதா, மறைந்த சுஜாதா அவனுடைய டிஃப்ரெண்ட் பீப்புள் ஹூ டை இன் an accident. என்ன ராமு இருக்கானா? ராமு கிரிக்கெட் விளையாட போயிருக்கான். ஓ அப்படியா? அப்பா வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸ் கொடுத்துட்டு இந்து வாங்கிட்டு வர சொன்னாரு. என்ன இந்துவா? இல்லை இந்து பேப்பர். எங்க வீட்லயும் இந்தியன் எக்ஸ்பிரஸ் தான். ஓ கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? ஒரு நிமிஷம். ரகு உள்ள வாயே. இல்லை பரவாயில்லைங்க, வீட்ல யாரும் இல்லை, வா. தண்ணி. என்ன கனவா? அச்சச்சோ அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. நான் கடற்கரை வரைக்கும் தான் போகிறேன். ஏதாச்சும் வேலை இருக்கா? சரி உள்ள வா. என்னங்க இதெல்லாம்? இதெல்லாம் கொஞ்சம் பழைய பேப்பர் கடையில் போட்டுறியா?
ஃபைனல் செமிஃபைனல் பிக்சர் அது ரொம்ப நல்லா இருந்தது டெக்னிக்கலி. ஐ மீன் பட் அது எண்டு தான் நம்மளுக்கு அது லெஃப்ட் த எண்ட் ஓப்பன். அந்த பையனை அப்படி வச்சுட்டு போயிட்டான். ஆமாம், அந்த பாயினுடைய ஒரு கொஸ்டின். பட் மேபி அது வந்து இட்ஸ் நாட் எ வெரி பிக் மிஸ்டேக். ஏன்னா சினிமாவில் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்கணுமான்றது நீங்களே நிறைய. ஆக்சுவலி அந்த முடிவு ஏன் அங்கே வச்சேன்னா, அந்த பையனை பொறுத்த வரைக்கும் அந்த கடவுள் மறைஞ்சப்பன் கூட அந்த பையன் வந்து எனக்கு எதுவும் இல்லையா அப்படின்னு தான் கேட்பானே தவிர என்னை ஏன் இப்படி ஆக்கிட்டீங்க அப்படின்னு கேட்க மாட்டான். ஸோ உனக்கு எதுவும் இல்லையானா ஏன் இல்லை பின்னாடி பாரு அப்படின்னோடனே அவனுக்குன்னு ஒரு பொண்ணு கிடைச்ச உடனே ஸோ அந்த ஹாப்பிலே அவன் போகிறதுனால அப்படியே ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஏய் சச்சின், வா வந்து உட்காரு. பிடிச்சிக்கோடா, பிடிச்சிக்கோடா. சச்சின், சச்சின், நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எல்லாம் உன்னால தான். நீ இப்ப என்ன கேட்டாலும் நான் தருவேன். சரி கேளு. எஸ். உனக்கு இப்ப நான் முக்கியமான ஒருத்தரை இன்ட்ரோடியூஸ் பண்ண போறேன். யாரு? நீங்க? இதான் என் பாய் ஃப்ரெண்ட். யாரா இவன்? என்ன தெரியல. யோ என்னையா நடக்குதுங்க? அது என் ஆளு. யார் சொன்னா? இவள் யார் தெரியுமா? இவள் தான் என் ரதி. நான் இங்கே வந்தது உங்களுக்காக இல்லை, இவளுக்காக. ஹே ரதி நில். ஹே ரதி நில். இங்க வா. ரதி, உன் சலங்கை ஒளியும் சிரிப்பொலியும் ஈசனின் தவத்தை கலைத்துவிடப் போகிறது. என் தவத்தை கலைத்த குற்றத்திற்காக நீ பூமியில் பெண்ணாக பிறப்பாய். ஒரு சாபத்தினால இவ பூமியில பொண்ணா பிறந்தேன். நான் இவளை கூட்டிட்டு போனான்னு வரும்போது நீ இவளை கரெக்ட் பண்ண நினைச்சா அதுக்கு தான் உன்னை சின்ன பையனா மாத்தேன். ஐயோ என்ன குழப்பாதீங்க. யோ எங்கேயா போனீங்க எல்லாரும்? காதல்னா கடவுள் கூட போய் சொல்வாரா? அப்படிதான் எனக்கு எதுவும் கிடையாதா? ஏன் இல்லை, பின்னாடி பாரு. ஓகே, தமிழரசன் ஃபைனல்ஸ்க்கு வந்து ஜட்ஜஸ் வந்து ஓப்பன் டாபிக் கொடுத்துட்டாங்க. ஸோ என்ன மாதிரி படம் எடுக்க போறீங்க? உங்க கனவு என்ன? இப்போ சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா இல்லை சஸ்பென்ஸாக வச்சுக்கிறீங்களா? சொல்லணும், சஸ்பென்ஸ்லாம் அப்படி இல்லை. இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணணும்னு கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கேன். அங்கேயும் காதலை வச்சு தான் எடுப்பீங்களா? காதல் இல்லாமல் உலகமே இல்லையே. கண்டிப்பாக காதல் இருக்கும். ஓகே, ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபைனல்ஸ். தேங்க்யூ சார். தேங்க்யூ.